அது மாதிரி மாணவர்களுக்கு வந்து ஒரு தமிழுக்கும் 20% வந்து நம்ம மதிப்பெண்கள் வந்து லேபுக்கு கொடுத்துட்டு ஒரு 80% வந்து தியரிக்கு நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒன்று இருக்குது. நான் பேசிகிட்டு இருக்கேன். இது இல்லாமல் கேம்ஸ் இருக்குது. கேம்ஸில் வந்து ஒரு 50லேருந்து 100 வரைக்கும் இப்போ கேம்ஸ் பிளான் பண்ணுறோம். அந்தந்த வகுப்புக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து ஒரு முதல் வகுப்பு மாணவி ஒருத்தங்க வந்து லாகின் பண்ணுறாங்கன்னா உள்ளே போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டூல்ஸ் மட்டும் இருக்கும். எல்லா டூல்ஸும் அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கான ஆக்டிவிட்டீஸ் மட்டும் அங்கே இருக்கும். அது மாதிரி கேம்ஸும் அதே மாதிரி தான் வகைப்படுத்திருக்கும். பிக்சர்ஸ் வச்சு கேம்ஸு, ஆடியோ வச்சு கேம்ஸ். அவங்க இப்போ வந்து டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்ல கொடுத்துட்டு ஆங்கில சொல் கொடுத்துட்டு இதுக்கு தமிழில் எதுன்னு சொல்லிட்டு நாள் 3மே கொடுப்போம். அதில் எந்த நாள் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, என்னென்ன தப்பு பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு கேமிஃபைட் ஆகிடும். அவங்க இந்த கேமில் அவங்க எவ்வளோ ஸ்கோர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இது மற்ற மாணவர்கள் கூட கம்பேர் பண்ணாமல் அவங்களோட ப்ரீவியஸ் வீக்கோட இந்த வீக் அவங்க எவ்வளோ பெட்டராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களே கம்பேர் பண்ணிக்கிற மாதிரி இந்த கேம்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். சின்டாக்ஸ், செமான்டிக்ஸ் மாதிரியான கேம்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். இபுக்ஸ் அதே மாதிரி சொன்னேன். ஸ்டோரிஸ், காமிக்ஸ், அப்புறம் லிட்ரேச்சர், அப்புறம் நம்ம சயின்ஸ் ரிலேட்டட் புக்ஸ் நிறைய எல்லாமே தமிழில் வரணும். சின்ன ரொம்ப சிம்பிளாக இப்போ குவாண்டம் ஃபிசிக்ஸ் ஆர் குவாண்டம் மெக்கானிக்ஸை பற்றி ரொம்ப எளிமையாக ஒரு 5வது படிக்கிற ஒரு மாணவனுக்கு தெரியணும்னா அவங்களுக்கு ஒரு நூல் ஒன்று எழுதலாம். அந்த நூலில் தமிழ்லேயே அவங்க படித்து அதை புரிஞ்சுக்கலாம். தமிழில் புரிஞ்சுக்கும் போது புரிதல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆங்கிலத்தில் படித்து புரிஞ்சுக்கிறத விட அது மாதிரியான நூல்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு. இன்ட்ராக்டிவ் புக்ஸ், அதாவது ஒரு நூல் படிக்கும் போதே அந்த சொல் மேலே போயிட்டு அவங்க விரல் வச்சாங்கன்னா, மவுஸ் வச்சாங்கன்னா அது என்ன வேர்டுன்னு படிக்கும். ஆடியோ வரும். ஸோ அது கூடிய அவங்க ஒவ்வொரு சொல்லாக எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு போகலாம் கூட. ஒர்க் புக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம பயிலுக்கான ஒர்க் புக்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். அதுதான் வந்து மாணவர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல ப்ரோக்ரஸ் பார்க்குறோம் மாணவர்கள்கிட்ட. அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இது ஆரம்பித்த உடனேயும் இருக்கிறது. ஸோ அதில் இருக்கிற சொற்களை வந்து இந்த லேப்ஸ்லேயும் அப்படியே இன்டெகிரேட் பண்ணுறோம். இப்போ பயிலில் அவங்க என்னென்ன சொற்கள் படிக்கிறாங்களோ அந்த சொற்கள், அது மட்டும் இல்லாமல் சமச்சீரில் மற்ற மாணவர்கள் என்னென்ன சொற்கள் படிச்சுட்டு இருக்காங்க அந்த சொற்கள் அது எல்லாமே உள்ள அவங்களோட வொக்காபுலரி டெஸ்ட்டுக்கு வந்துடும், அவங்களோட இதுக்கு வந்துடும். அதனால் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கரிக்குலம் இன்டெகிரேஷனும் இல்லை அப்படியே இந்த லேப்ஸில் அப்படியே நடக்கிற மாதிரி பார்த்துருக்கோம்.